கோவையில் வாய் பேச இயலவில்லை என கூறி பிச்சை எடுத்துக் கொண்டிருந்த சிறுமிகளை சைல்ட் லைன் அமைப்பினர் மீட்டனர். சிட்கோ பகுதியில் ஆர்த்தி, மாசாணி என்ற இரு சிறுமிகள் வாய் பேச முடியாது என காகிதத்தில் எழுதி பொதுமக்களிடம் உதவும்படி கேட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது சந்தேகமடைந்த மணிகண்டன் என்பவர் அக்காகிதத்தை வாங்கி படித்தபோது திருச்சியைச் சேர்ந்த ஒரே பள்ளியின் முத்திரைகளும் வேறு வேறு கையெழுத்துக்களும் இருந்துள்ளன. இதுகுறித்து போத்தனூர் காவல்துறையிடம் அவர் புகார் அளித்தார். அதன் பிறகு அச்சிறுமிகளை காப்பகத்தில் வைத்து சைல்ட் லைன் அமைப்பினர் விசாரித்து வருகின்றனர். சுந்தராபுரத்தைச் சேர்ந்த ஒருவர் சிறுமிகளிடம் இவ்வாறு பயன்படுத்தி வந்தது தெரிய வந்துள்ளது. 2 பெண் குழந்தைங்க வாய் பேச முடியாதுங்கிற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் பணம் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சீட்டை வாங்கி பார்க்கையில் பார்த்தீங்கன்னா அது திருச்சியில் இருக்க ஒரு ஸ்கூலில் படிக்கிறதாகவும் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. ஆனால் 2 பேரும் வெவ்வேறு விதமான கையெழுத்து போட்ட இது வந்துச்சு. இது சந்தேகம் அடைஞ்ச நான் போத்தனூர் காவல் நிலையத்துக்கு போத்தனூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லியிருந்தோம். அவங்க அந்த பெண்களை சைல்ட் லைனில் ஒப்படைச்சாங்க.